12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.1 6ஆம் கணக்கு பார்க்கிறோம். சமேஷன் n ஈக்குவல் டு 1 to 10 i பவர் n + 50 மதிப்பெண்ணானு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. இதை சுருக்கி மதிப்பெண்ணானு கணக்கிடுறோம். கலப்பெண்ணானது n ஈக்குவல் டு 1 to 10 i பவர் n + 50 என கொடுக்கப்பட்டுள்ளது. அடுக்குகள் கூட்டல்ல இருக்கிறப்ப அடிமானம் பெருக்கல்ல இருக்கும். எனவே n ஈக்குவல் டு 1 to 10 i பவர் n பெருக்கல் i பவர் 50ன்னு இதை பிரித்து எழுதிக்கலாம். i பவர் 50 என்பது மாறிலி மதிப்பாக வரும். அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா சமேஷன் n ஈக்குவல் டு 1 to 10 i பவர் n. எண்ணுக்கு 1லேருந்து 10 வரையிலுமான மதிப்புகள் பிரதியிடணும். அடுத்து 50 என்பதை 4 மடங்குகளாக பிரிச்சிட்டோம்னா 4 மடங்காக வரக்கூடிய மதிப்புக்கு 1ன்னு கொடுத்துடலாம். எனவே 4 12 48 12 நாள் 48. அப்போ 4 பெருக்கல் 12 மீதி என்ன 4 12 48ங்கிறப்ப மீதி 2. ஐக்கு 1லேருந்து 10 வரையிலான எண்கள் கொடுக்குறப்ப i பவர் 1 ப்ளஸ் i பவர் 2 ப்ளஸ் i பவர் 3 ப்ளஸ் i பவர் 4 ப்ளஸ் i பவர் 5 ப்ளஸ் i பவர் 6 ப்ளஸ் i பவர் 7 ப்ளஸ் i பவர் 8 ப்ளஸ் i பவர் 9 ப்ளஸ் i பவர் 10. 4 மடங்கு அடிமானம், அதாவது அடுக்குகள் கூட்டல்ல இருக்குது. அப்போ அடிமானமானது பெருக்கல்ல இருக்கும். 4 பெருக்கல் 12 அப்படிங்கிறத ஒரு மதிப்பாகவும் i பவர் 2ங்கிறத மற்றொரு டேர்மாகவும் எடுத்துட்டோம். i பவர் இந்த இடத்துல நம்ம மற்றொரு நிபந்தனையை ஞாபகப்படுத்திக்கணும். அது தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்ம மதிப்புகள் என்னன்னு கணக்கிட முடியும். அதாவது i பவர் 1 மதிப்பானது i பவர் 2 என்பது -1, i கியூபின் மதிப்பானது -i பவர் 4 மதிப்பு என்பது 1க்கு சமம். i பவர் m + n எனும் பொழுது i பவர் m இன்ட்டு i பவர் என்னன்னு எழுதிக்கலாம். அதே போல் 4 மடங்கு i பவர் 4 எண்ணின் மதிப்பு 1. இந்த நிபந்தனையை பயன்படுத்தி இதற்கு தகுந்த மாதிரி இதை விரித்து எழுதிக்கிட்டோம்னா i பவர் n 1ங்கிறது iன்னு எழுதிக்கலாம். i ஸ்கொயரு அப்படியே எழுதிடலாம். i கியூபு i பவர் 4 i பவர் 5 என்பதை 4 மடங்கு மற்றும் 4 மடங்குகளாக வரக்கூடியதுக்கு மதிப்பு 1 என்பதால் i பவர் 4 + 1ன்னு இதை பிரிக்கிறோம். i பவர் 6 4 + 2ன்னு பிரிச்சுக்கலாம். 7 என்பதை 4 + 3. i பவர் 8 என்பது 4 மடங்காக உள்ளது. அதன் மதிப்பு 1ன்னு பிரதியிட்டுக்கலாம். அப்போ i பவர் 8 அப்படியே கொடுத்துடலாம். 9 என்பதை i பவர் 8 + 1. i பவர் 10 என்பதை i பவர் 8 + 2ன்னு பிரிக்கலாம். i பவர் 4 பெருக்கல் 2 4 மடங்காக வரதுனால இந்த இடத்துல மதிப்பு 1ன்னு கொடுத்துடலாம். i ஸ்கொயரின் மதிப்பானது -1. ஐ அப்படியே எழுதிடுறோம். i ஸ்கொயரின் மதிப்பானது -1, i கியூபின் மதிப்பானது -i, i பவர் 4 மதிப்பானது 1. இது i பவர் 4 பெருக்கல் i பவர் 1ன்னு எழுதிக்கலாம். i பவர் 4 மதிப்பானது 1, i பவர் 1 மதிப்பானது iன்னு கொடுத்துடலாம். அடுத்து i பவர் 4 மதிப்பு 1, i பவர் 2 மதிப்பானது -1ன்னு கொடுக்கலாம். i பவர் 4 என்பதுக்கு 1, i பவர் 3 என்பதுக்கு -i. i பவர் 8 1, i பவர் 8க்கு 1, i பவர் 1 iன்னு எழுதிடலாம். அடுத்த மதிப்பு i பவர் 8, i பவர் 8 மதிப்பு 1, i ஸ்கொயரின் மதிப்பானது -1. 1 பெருக்கல் -1 -1 i -1 ப்ளஸ் இன்ட்டு -i ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பெருக்கல் i ஆனது ப்ளஸ் i, 1 பெருக்கல் -1 -1, 1 பெருக்கல் -i ப்ளஸ் 1, 1 ப்ளஸ் 1 பெருக்கல் i ஆனது ப்ளஸ் i, 1 பெருக்கல் -1 -1. -1 வெளியில் அப்படியே இருக்கட்டும். உள்ளார கேன்சல் ஆகக்கூடிய மதிப்புகளை கேன்சல் பண்ணலாம். ப்ளஸ் i -i கேன்சல் ஆகுது. -1 ப்ளஸ் 1 கேன்சல், ப்ளஸ் i -1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆக போக மீதமுறக்கக்கூடிய எண்களானது i மற்றும் -1. அப்போ மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் i இருக்குது, ஒரு -1 இருக்குது. மைனஸால் உள்ளார பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா -1ங்கிறது +1 ஆகும், iங்கிறது -iன்னு சேஞ்ச் ஆகிடும். அப்போ 1 - i என்பது தீர்வாகும். தேங்க்யூ.